அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற அந்த சூறாவை பற்றி நம்ம பார்க்குறோம். குல் ஹுவல்லாஹு அஹத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்களாம், அவங்களுக்கு குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுறதுக்கு சக்தி பெறுவீங்களான்னு கேட்டாங்களாம். அப்போ சஹாபாக்கள் நாங்கள்லாம் சக்தி பெற மாட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப கேட்டாங்களாம், யார் தான் அப்படி ஓத முடியும் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுங்கிற அந்த சூறா தான் குர்ஆனில் ஓதுவது மூன்றில் ஒரு பகுதியை ஓதுனதுக்கு சமமானதாகும் என்று சொன்னாங்க. மற்றொரு முறை ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், இவர் இரவு முழுவதும் குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த சூறாவே ஓதிக்கிட்டு இருக்கார். குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவே ஓதிக்கிட்டு இருந்தார் இரவு முழுவதும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அவரை கொஞ்சம் மதிப்பு கம்மியாக என்ன சின்ன சூறா ஓதுறாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அது ஒன்றுவே போதுமானதாகும். அது குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதுனதுக்கு சமமானதாகும்னு சொன்னாங்களாம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொன்னாராம், நான் குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிற சூறாவே அதிகம் ஓதுறேனதுக்கு இது ஒன்றுமே போதுமானதாக இருக்கும், நீங்கள் சொர்க்கத்துக்கு நுழையிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹதுங்கிற சூறா மிகவும் மகத்துவமானது. அதை நம்ம தினமும் எந்த நேரத்துலையும் அதை ஓதிக்கிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்று இரவு இறங்கின வசனத்தை போல் சிறந்தது எதுவும் இல்லை, அறிவீர்களான்னு கேட்டாங்களாம். அதுக்கு சஹாபாக்கள் என்னன்னு கேட்டது, குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கிற சூறாவும் குல் அஊது பிரப்பில் ஃபலக்குங்கிற சூறாவும் சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இது கண்ணேறு போராமக்காரங்களை விட்டு வந்தவருடைய எல்லாம் அதில் இருக்கிறதுனால கண்ணேருக்கு ஜின்னுகளுடைய பாதுகாப்புக்கு இந்த சூறாங்களை நம்ம அதை திரும்ப திரும்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கணும். நைட்டு இரவு படுக்கும்போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு இந்த குல் சூறா எல்லாத்தையும் ஓதி கையில் ஊதி முகம் கை கால் எல்லாத்துலேயும் தடவிக்கிட்டு தான் அவங்க படுப்பாங்களாம். அவ்வளோ அந்த குல் சூறா தினைக்கும் நம்ம குல் அஊது அதை எல்லா துவாவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே கண்ணேறு எல்லா விஷயங்களுக்கும் நம்ம இது சின்ன சூறா தானே, இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. இந்த சூறாவில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது. இந்த குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ்ங்கிற சூறாங்களை நம்ம அதிகம் ஓதி அதோடைய பயன்களை நம்ம அடைய அல்லாஹ் கிருபை செய்வானாக. இதை நம்ம இதாக நினைக்க சூறாவும் 7 ஆயத்துகள் கொண்டதும் நம்ம ஓதி இந்த சூறாங்களை ஓதுறது மிக